ஹாய் தட்டுறோம் தூக்குறோம் தாக்குறோம் யூஎஸ் வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆஹ், கிறிஸ்துமஸ் திருவிழா கொண்டாடி இருக்காரு. மகாலிபுரத்துல தனியார் விடுதியில ஒரு ஹோட்டல்ல பண்ணியிருக்காங்க, பெரிய இதுல. அது அந்த விழா பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதாவது சலசலப்பு இல்ல, எல்லாரும் ரொம்ப டீசென்ட் அரேஞ்ச் ஆகி ரொம்ப அழகா இருந்துச்சு. அதாவது மத நல்லிணக்கணும், மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத வந்து அவ்வளவு தெளிவா, ஏன், எதுக்கு, எதனால அப்படின்றது அவ்வளவு அழகான விளக்கங்களோட அஹ், அவர் அழகா அதை எடுத்துட்டு போனார். அந்த குழந்தைங்களோட அவர் கேக் கட் பண்ண விதம் இருக்கே, அவுட் ஆஃப் த பாக்ஸ். அந்த ஒரு குணம் இருக்குல்லங்க, அதுதான் வந்து பண்புன்றது. அது வந்து தளபதி வந்து சொல்லி கொடுக்க தேவையில்லை. எந்த குழந்தை வருதோ அந்த குழந்தை வயசுக்கு உருவாயிடுறாரு. அது பார்க்கும்போது அப்படியே மெய் சிலுத்து போகுது. என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்கானேடா அப்படின்ற ஒரு ஃபீல் சுத்துது. என்னதான் நம்ம தளபதி ஃபேனு, தளபதி ரசிகர், தளபதி வெறியா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபீல் குடிச்சு பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு ஒரு ஃபீலை குத்துறான் மனுஷன். அதை அடிச்சிக்கவே முடியாது. அகைன், அந்த மேடையில இருந்தவங்களும் சரி, அவங்களோட கோரிக்கை, இவ்வளவு கோரிக்கை இருக்கு, நாங்க இவ்வளவு நாள் வந்து கேட்டு 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 எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு அவங்க சொன்னதும், நீங்க கண்டிப்பா சிஎம் ஆக போறீங்கன்னு அவங்க ஒவ்வொருத்தவங்களும் சொல்லும் போது அப்படியே அந்த அந்த கூஸ் பம்பே வேற மாதிரி இருந்துச்சு. கடைசியில தலைவர் எல்லா விஷயத்தையும் அப்படியே வழக்கமா பேசுவார் இல்லையா, அந்த ஒரு கதையோட அழகா பேசி சூப்பரா முடிச்சாரு. ஆல் இன் ஆல், ஆல் இந்த விஷயம் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப அழகா போச்சு. கூடவே வழக்கம் போல ஒண்ணு வச்சிருக்காரு இல்லைங்களா, அப்படியே மொத்த கூட்டத்தையும் வசீகரிக்கிற ஒரு வார்த்தை வச்சிருக்காரு இல்லையா, அத ரொம்ப தெளிவா அழகா செம்மையா சொன்னாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு. அதுதான் முடிஞ்சு போச்சு. எதுக்காக வந்தாங்களோ அந்த விஷயம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இருந்தது. சோ இது வந்து என்னன்னா, ஒரு விஜயிசம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவரோட தெளிவான விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு ரம்ஜானுக்கு வந்து எதுக்காக போறாரோ அதை அவர் ரொம்ப மரியாதையோடைய நேர்மையா செய்யறாரு. சும்மா 10ஓட 11 இந்த டேபிள்ல உட்காந்து திமுறா, அதான் அப்புறம் நான் யாரு தெரியுமா அப்படிலாம் இல்ல. தரையில இறங்கி நிப்பான் மனுஷன். ஓகேவா? இதே மாதிரி ஒரு வேற ஒரு ஹிந்துக்கள் ஃபங்க்ஷன், அதுக்கான மொத்த மரியாதையும் அங்க இருக்கும். இப்ப இந்த கிறிஸ்டியன் பெருவிழா தான் இது. ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகா பண்ணாரு. இந்த கிறிஸ்துமஸை வந்து செலிப்ரேட் பண்றது வந்து அவ்வளவு அழகா பண்ணாரு. சோ இதுதான் மத நல்லிணக்கம்னு சொல்றது. என்னன்னா, நான் இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாது. நான் இப்படிதான். ஒருத்தவங்க தடவை சொன்னான், ஜோசப் விஜய். ஆமாண்டா, நான் ஜோசப் விஜய் தான் சொல்ற அளவுக்கு ஒரு கட்ஸ் இருந்தது. ஓகேவா? தமிழ்நாட்டுல தளபதி விஜய் வந்து நீங்க பெயிண்ட் டப்பா எதுவுமே கண்டிப்பா பெயிண்ட் அடிக்கவே முடியாது. எல்லா இதை வந்து அவனுக்கு அவரை பிடிக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் த டே. அவரோட கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை தான் நம்ம சேனல்ல சொல்லி